Hi children, today we start with social science for 5th standard, term 2, our first lesson, ancient excavation. In this lesson we have to understand about excavation and know about archaeologists, some archaeological sites in Tamil Nadu. இதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேகா அண்ட் கிராண்ட்மாக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. ரேகா, it is so hot today. I do not think that I can go out to play. Grandma, ha, very true. But when I was young, I used to play outdoors all the time. ரேகா சொல்கிறா, இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்குது, பட் ஆனால் அதனால் என்னால் வெளியில் போய் விளையாட முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஆமாம், பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் எப்போவுமே அவுட்டோர் கேம்ஸை தான் என்ன பண்ணுவேன், விளையாடிட்டே இருப்பேன், வெளியே தான் விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. தென் ரேகா, ஹவு டிட் யூ ப்ளே வென் இட் வாஸ் ஹாட்? சூடாக இருக்கும்போது உங்களால் எப்படி போய் வெளியே விளையாட முடியும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கிராண்ட்மா, வென் ஐ வாஸ் யங் அவர் நெய்பர்ஹுட் வாஸ் ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ஐ யூஸ் டு ப்ளே அண்டர் த ஷேட் ஆஃப் த ட்ரீஸ். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்னை சுற்றி எங்களை வீட்டை சுற்றி எப்போவுமே மரங்களாக இருக்கும், அந்த மரத்தோட நிழலில் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிராண்ட்மா. ரேகா, வாவ், ரியலி, ஐ வண்டர் ஹவு பீப்புள் லிவ்ட் இன் தோஸ் டேஸ். அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஆர்வமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க, டு யூ நோ there is a way to know and understand how people lived in those days. அதுக்கு ஒரு வழி இருக்குது, என்னது தெரியுமா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கிராண்ட்மா சொல்கிறாங்க. அதுக்கு ரேகா சொல்கிறா, ஹவு இஸ் தட் பாசிபிள், டெல் மீ மோர். அது எப்படி முடியும், எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கிட்ட கேட்குறா. தென் கிராண்ட்மா, ஹாவ் யூ எவர் ஃபவுண்ட் எ ஷீஷெல் while digging in the beach? பீச்சில் நம்ம மணலில் என்ன பண்ணுவோம், அந்த சீஷெல் சிப்பிகள் புதைஞ்சிருக்கிறத நம்ம தோண்டி எடுப்போம், பார்த்துருக்கியா, எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேகா சொல்கிறா, எஸ், ஆமாம், நான் எடுத்திருக்கேன், பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சிமிலர்லி தேர் ஆர் people who dig the earth at various places to find things which are used by the people of the past. These people are called archaeologists. The process of digging the ground is called excavation. அதே மாதிரி பூமியில் புதைஞ்சிருக்க பழங்கால பொருட்களை தோண்டி அந்த கால மக்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறவங்க பேர் ஆர்கியாலஜிஸ்ட். அந்த ப்ராசஸ்க்கு, அந்த பூமியை தோன்ற ப்ராசஸ்க்கு நேம் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்கவேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்கவேஷன் இஸ் a controlled exploration of what lies under the surface of earth. All forms of archaeological excavation require great skill and careful preparation. Excavation are classified based on the purpose like planned, accidental and rescue. Most excavation are properly pre-planned and their purpose is to find buried evidences from the site. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்னென்னா, பூமியை தோண்டி பூமி கடியில் இருக்க பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இந்த வகையான எல்லா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனுக்கும் கிரேட் ஸ்கில் அண்ட் கேர்ஃபுல் ப்ரிப்ரேஷன்ஸ் வேணும். ஏன்னா அது மண்ணில் புதைஞ்சிருக்க பொருட்கள் அப்படின்றதுனால அது மோரோவர் பாதி டேமேஜ் ஆகிருக்கலாம். இப்போ நாம் எடுக்கிறது மூலிமா அது இருக்கிறதும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதை. தென் எக்ஸ்கவேஷனை 3 கிளாஸிஃபைட் பண்ணலாம். ஒன்று பிளான்டு, ஒன்று ஆக்சிடென்டல் அண்ட் ரெஸ்கியூ. பிளான்ட் அப்படின்னா அங்கே அந்த பொருள் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் தோண்ட ஆரம்பிக்கிறது. ஆக்சிடென்டல் அப்படின்னா நாம் வேறு ஒரு விஷயத்துக்காக தோண்ட ஆரம்பித்து அந்த இடத்துல புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ரெஸ்கியூ அப்படின்னா பாதுகாப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது புதைஞ்சிருச்சு திடீர்னு அப்படின்னா அதை எப்படி காப்பாற்றுறதுன்றத ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்கவேஷன் தோண்டி புதைஞ்சதை தோண்டி எடுக்கிற வேலை, அதில் ரெஸ்கியூவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்கவேஷன் ப்ரீ பிளான் பண்ணி இந்த இடத்துல இதுதான் இருக்கும் இல்லை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு
பிளான் பண்ணி தான் மோரோவர் நிறைய எக்ஸிக்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது let us know the things that archaeologists find during excavation are called artifacts. Archaeologists can tell a lot about people who lived there by looking at the remains of their houses, cloths, bones and other artifacts. பூமி கடியிலேருந்து தோண்டி எடுக்கிற பொருட்களை நம்ம மொத்தமாக ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் மூலயமா எந்த கால மக்கள்னு நம்மளால் சொல்ல முடியும். அவங்க யூஸ் பண்ண வீடு இப்படி இருக்கும், அவங்க யூஸ் பண்ண துணி இதெல்லாம், அவங்களோட போன்ஸ் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ ஹைட்டில் இருப்பாங்க, அவங்களோட பரீடு டெட் பாடிஸ் இந்த ஸ்கல்ஸை வச்சே அவங்க ஸ்கெலிட்டன்ஸ் வச்சே இந்த காலத்தில் இப்போ வாழ்ந்த மக்கள் இவங்க இவ்வளோ உயரம் இருந்திருப்பாங்க அப்படின்றத கூட சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு who is an archaeologist? ஆர்கியாலஜிஸ்ட்னா யார்? The people who study the history of humans and places through excavation and analyze the artifacts are called archaeologists. Excavation gives us glimpse of past. பழங்கால மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆர்கியாலஜிஸ்டோட வேலை நமக்கு உதவுது. எப்படி அப்படின்னா அவங்க ஸ்டடி த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த பற்றியும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க எக்ஸ்கவேஷனை. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற பொருள் ஆர்டிஃபேக்ட்ஸை வச்சு தான் அதை நமக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். சம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் த வேர்ல்டில் இருக்க சில எக்ஸ்கவேஷன் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா பிரமிட்ஸ் இன் ஈஜிப்டில் இருக்க பிரமிட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. When the pyramids were excavated, it was found that the small pyramids were made for the queens. Small pyramids வந்து குயின்ஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். They found a huge tombs with superstructure which were built for the burial of the royal family. அது எதுக்காக அப்படின்னா burial அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லலாம்னா சுடுகாடு அப்படின்னு சொல்லலாம். சுடுகாடு ஆர் இடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. புதைக்கிறது இல்லை எரிக்கிறது, இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுற இடத்த தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பரியல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ராயல் ஃபேமிலி அதாவது குயின்ஸ் அவங்கள புதைக்கிறதுக்காக இல்லை எரிக்கிறதுக்காக தான் அந்த பிரமிட்ஸ் இருந்திருக்கு. Skeletons found in the pyramid gave information about the average height and age of the people. அவங்க இறக்கும் போது என்ன ஏஜில் இறந்துருக்கலாம் ஸ்கெலிட்டன்ஸை வச்சு அவங்களால சொல்ல முடியும். ஆவரேஜ் ஹைட்டையும் அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரமிட்ஸ்லேருந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த சிவிலைசேஷன் இஸ் கால்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன். This was the first site to be excavated in the early 20th century. Baked bricks were found underground. அதுக்கு அடியிலிருந்து நிறைய baked bricks சுடப்பட்ட செங்கல். The city had well planned houses and wells and proper drainage system. இதெல்லாமே ப்ராப்பராக இந்த சிவிலைசேஷனில் இருந்திருக்கு. That provide a way to direct waste water to closed drains. அந்த காலத்துலேயே வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து க்ளோஸ்டு ட்ரெயின்ஸ் மூடி போட்ட அது மூலயமா வெளியேற்றிருக்காங்க. அதே மாதிரி தேர் வேர் அட்வான்ஸ்டு கிரானரிஸ், கிரேட் பாத் அண்ட் ப்ரொடெக்டிவ் வால்ஸ். தடுப்பு சுவர்களும் அவ்வளோ பலமாக அழகாக கட்டியிருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த சிட்டி அண்ட் இட்ஸ் சிவிலைசேஷன் வேர் வெரி அட்வான்ஸ் ஃபார் தேர் டைம். அவங்க டைமில் ரொம்ப அட்வான்ஸாகவே யோசித்து அதை கட்டியிருக்காங்க. அந்த எல்லா வீடுகளாகட்டும் எல்லா பில்டிங்ஸ் ஆகட்டும் அந்த இடத்துல ரொம்ப அழகாகவே அந்த காலத்திலே பிளான் பண்ணி ரொம்ப ப்ரிப்பரேஷனோடு செஞ்சுருக்காங்கன்றது நமக்கு இந்த சிவிலைசேஷன் மூலயமா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சம் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆதிச்சநல்லூர். There are many places in Tamil Nadu where excavation are held and many interesting things were found. First, Adichanallur in Thoothukudi district. Thoothukudi district la irukka Adichanallur first. The artifacts unearthed were urns, pottery of various kinds, redware and blackware, iron implements, daggers, swords, spears and arrows, some stone beads and a few gold ornaments. இது எல்லாமே அந்த இடத்துல கிடைச்ச விஷயங்கள். நமக்கு அவங்க யூஸ் பண்ண பாட்ரிஸ், அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், இரும்பாலான ஆயுதங்கள், அவங்க யூஸ் பண்ண ஸ்வாட்ஸு, கத்திங்க, ஸ்பியர்ஸு, ஆரோஸு, யூஸ் பண்ண பாத்திரங்கள் கூட நமக்கு கிடச்சிருக்கு. சம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதெல்லாமே அந்த இடத்துல கிடச்ச திங்ஸு. Bronze objects representing domestic and wild animals like tiger and antelope and elephant have been unearthed.
இந்த பிரான்ஸ் ஆப்ஜெக்ட் மூலிமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நிறைய வைல்டு அனிமல்ஸை வந்து டொமஸ்டிக் அண்ட் வைல்டு அனிமல்ஸ் லைக் டைகர், ஆண்டலோப் அண்ட் எலிஃபண்ட்டை வந்து அந்த காலத்துலேயே வந்து அவங்க வேட்டையாடி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. த ஆர்டிஃபேக்ட்ஸ் ப்ரூவ் தட் த பீப்புள் வேர் ஸ்கில்ஃபுல் இன் மேக்கிங் பாட்ரி அண்ட் இன் ஒர்க்கிங் ஸ்டோன் அண்ட் வுட். அவங்க யூஸ் பண்ண நிறைய பாத்திரங்கள் வந்து பாட்ரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட ஸ்கில் வந்து பாட்ரியில் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்குன்றது தெரியுது. அதே மாதிரி ஒர்க்கிங் ஸ்டோன் அண்ட் வுட் இது எல்லாமே அவங்களோட கைவண்ணங்களால் செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுனால அந்த இடத்துலேருந்து இந்த பொருட்கள் எல்லாமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, an archaeological site is a place where there are physical remains of past human activities. அவங்க உடம்பால் செஞ்ச சில விஷயங்கள் கூட நமக்கு கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் அவங்க கையால் செஞ்ச பொருட்களாகட்டும், அவங்க இருந்த வீடுகளாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அரிக்கமேடு. நெக்ஸ்ட்டு சைட் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமானது அரிக்கமேடு. அரிக்கமேடில் வந்து இஸ் an archaeological site situated in near புதுச்சேரி கிட்ட இருக்குது. We have come to know through excavation that the coastal village அரிக்கமேடு a trade relationship with Rome. அந்த கோஸ்டல் வில்லேஜஸ் கிட்ட நமக்கு கிடைச்ச எக்ஸகவேஷன் மூலயமா நாம் ரோம் கூட ட்ரேட் வச்சுருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. தென் an archaeologist found அங்கேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரோமன் lamps, glass, stone beads, gems, cutlery and crockery, wine containers etc. there. ரோமன் lamps நமக்கு கிடச்சிருக்கு, கிளாஸு, ஸ்டோன் பீட்ஸு, ஜெம்ஸு அண்ட் கட்லரிஸ் அண்ட் க்ராக்கரிஸ், வைன் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே நமக்கு அந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. He mentioned that those antiques were new for the லோக்கல் ஃபிஷர்மேன் ஆஃப் த வில்லேஜ். இது எல்லாமே அவங்களுக்கே பார்க்க புதுமையாக இருக்குது. அந்த காலத்து மக்கள் வந்து ரோமோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த இடத்துல இருந்து கிடைச்ச பொருட்கள் மூலயமா அந்த இடத்துல வாழ்கிற மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஒன்று, டைனோசர் எக்ஸ் வேர் டிஸ்கவர்ட் அட் செந்துறை இன் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு எக்ஸகவேஷன் மூலயமா கிடைச்ச இன்னொரு ரொம்ப அரிய பொருள் எது அப்படின்னா டைனோசர் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு, அந்த மாதிரி ஒரு அனிமல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் டைனோசர் எக்ஸ் வந்து அரியலூர்லேருந்து நமக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிடச்சிது, செந்துறை அப்படின்ற இடத்துல இருந்து. நெக்ஸ்ட், இப்போது நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சைட் வேலை நடந்துகிட்ருக்க ஒரு இடம் கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதை ASI அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க, எக்ஸகவேட்டட் அண்ட் ஏன்ஷியன்ட் டவுன் dating to Sangam age in Keeladi village at Tirupooram Taluk. Excavation have produced evidences for brick buildings and well-laid out drainage system. Tamil and Brahmi inscripted pottery, beads of glass, carnelian, quartz, pearl, gold ornaments, iron objects, shell bangles and ivory diyas have been unearthed. The Roman artifacts found at the site add to the evidence of ancient Indo-Roman trade relations. இங்கேயும் நமக்கு இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே கிடைச்சது அப்படின்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்டட் பாட்ரி அண்ட் பீட்ஸ் ஆஃப் கிளாஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பேர்ல்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இங்கேயும் கிடச்சிருக்கு. அயன் ஆப்ஜெக்ட்ஸ், இரும்பாலான பொருட்களை யூஸ் பண்ணதுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. ஷெல் பேங்கிள்ஸு, ஐவரி டயஸ் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு எவிடன்ஸ் ஃபார் இண்டோ ரோமன் ட்ரேட் ரிலேஷன் நமக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்கள் கிடையாது, நாம் இன்னொரு இடத்துலேருந்து வாங்கினதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே அப்படின்ட்டு கீழடியிலேருந்து நிறைய பொருட்கள் கிடச்சிட்ருக்கு. இன்னும் கூட அதுக்கான நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், அகழாய்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸகவேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது எல்லாமே இன்னமும் நடந்துகிட்ருக்கு இன்னும் நடந்துகிட்ருக்கு. தென் இதே மாதிரி எக்ஸகவேஷன் மூலியமாக நம்ம பழங்கால மக்களை பற்றி, அந்த இடத்துல எந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்திருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய எக்ஸகவேஷன் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் கீழடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ளாசரி. ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா எ பர்சன் ஹூ லேர்ன்ஸ் அபவுட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி த்ரூ எக்ஸகவேஷன், அவங்க தான் ஆர்கியாலஜிஸ்ட். எக்ஸகவேஷன் அப்படின்னா டிக்கிங் த எர்த், பூமியை தோண்டி பழங்கால பொருட்களோ இல்லை எந்த விஷயம் கிடைக்குதோ அதை பற்றின ஹிஸ்ட்ரி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்க ஒரு ப்ராசஸ் தான் எக்ஸகவேஷன். அன்எர்த்டு அப்படின்னா கிரவுண்டு கீழே புதஞ்சு இருக்கிறத தான் வந்து அன்எர்த்டு. அதை வந்து ஃபைண்ட் இன் த கிரவுண்ட் பை டிக்கிங், பூமியை தோண்டி கண்டுபிடிக்கிறது தான் அன்எர்த்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்க பொருட்களை. ஓகே, நெக்ஸ்ட் ரீகேப்.
Excavation is the process in which people dig the earth to find the things that were used long ago. பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்களை நாம் தோண்டி எடுத்து ஆராயறதுக்கு பேர் தான் எக்ஸ்கவேஷன். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா பழங்கால மனுஷங்களை பற்றியோ இடத்தை பற்றியோ படிக்கிற ஒரு ஸ்டடிக்கு தான் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு பேர். அதே மாதிரி அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ், பூமி கடியிலேருந்து கிடைக்கிற பொருளை தான் ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு நாம் சொல்லுவோம். அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் சொல்லி தருவாங்க. பிரமிட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் கிரேட் பாத் ஆஃப் இந்து சிவிலைசேஷன் ஆர் எக்ஸ்கவேஷனல் சைட்ஸ் இன் த வேர்ல்டில் ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்கவேஷனல் சைட்ஸ் எதுனா பிரமிட்ஸ் இன் ஈஜிப்ட் அண்ட் இந்து சிவிலைசேஷன். நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமானது ஆதிச்சநல்லூர், கீழடி அண்ட் அரிக்கைமேடு ஆர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்கவேஷனல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 3 இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதோட இந்த லெசன் ஓவர். We will continue with next lesson or next class. Thank you, children.